Hello everyone, welcome to my channel. In this session we are going to learn verbs. நீங்கள் இங்கிலீஷ் கிராமர் தமிழில் கற்றுக்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Let's get into the video. இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ்க்கு ப்ராப்பராக மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தேவை. அந்த 8ல் ஒன்று தான் உங்களோட verb. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது verb தான். A verb is a word that indicates action or a state of being or condition. It is the part of a sentence that tells us what the subject performs. So, என்னோட subject என்ன action பண்ணுதோ அதுதான் verb ன்னு சொல்றாங்க. Example பார்க்கலாம். First one, Isha is riding a horse. இங்கு Isha அப்படின்றது என்னோட subject, is riding என்னோட verb, and horse அப்படின்றது என்னோட object. Object is the one which receives the action. என்னோட verb பண்ணுற அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணினா அதை object. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இஸ் ரைடிங் இதில் இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா இஸ் என்னோட ஆக்சிலரி verb, ரைடிங் ஆக்ஷன் verb. நெக்ஸ்ட் he is intelligent. he subject is என்னோட ஆக்சிலரி verb and intelligent adjective. இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வேர்ப் இது ரெண்டுமே இருந்தால் அது ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸ் தான். Transitive verb. A transitive verb has an action verb with a direct object to express a complete thought. Transitive verb பொறுத்த வரைக்கும் இங்கே it transfers the action to an object. ஒரு ஆப்ஜெக்ட்க்கு அந்த ஆக்ஷனை அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. Transitive verb mostly answers the question what. கொடுத்த அந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா அங்கே அந்த சென்டென்ஸ் மீனிங் கொடுக்காது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரோஹன் ஃப்ளூ அ கைட். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், என்னோட ஆப்ஜெக்ட் கைட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டா அந்த சென்டென்ஸ் அர்த்தம் கொடுக்காது. தேர்ட் எக்ஸாம்பிள், தி கேர்ள்ஸ் வேர் பிளக்கிங் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரோஹன் ஃப்ளூ அ கைட்டில் ரோஹன் சப்ஜெக்ட், ஃப்ளூ verb and kite அப்படின்றது ஆப்ஜெக்ட் ஹியர். பிரியா த்ரூ த பால். இங்கே பிரியா சப்ஜெக்ட், த்ரூ என்னோட verb and ball அப்படின்றது ஆப்ஜெக்ட். லாஸ்ட், the girls were plucking flowers in the garden. இங்கே the girls சப்ஜெக்ட், were pluckingன்றது என்னோட verb and flowers அப்படின்றது ஆப்ஜெக்ட். டு பி ப்ரிசைஸ் இங்கே where அப்படின்றது என்னோட auxiliary verb and plucking அப்படின்றது என்னோட action verb. Intransitive verb. An intransitive verb will make sense without an object. This implies that it is not done on someone or something. இங்கே intransitive verb பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் இல்லைனா கூட அந்த சென்டென்ஸ் அர்த்தம் கொடுக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். First example, the children laughed heartily. இங்கே the children subject, laughed என்னோட verb and heartily அப்படின்றது என்னோட adverb. Adverb is the one which describes your verb and adjective. Verbையோ adjectiveயோ describe பண்ணினா அது adverbன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே how did the children laugh? Heartily. ஓகேவா? நெக்ஸ்ட், நிவிதன் is writing. இங்கே நிவிதன் என்னோட subject, is என்னோட auxiliary verb and writing என்னோட action verb. அடிக்கடி auxiliary verbன்னு சொல்கிறேன், அது என்னன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட்டு, the girls danced. இங்கே the girls subject and danced என்னோட action verb. Auxiliary verb. Auxiliary verb help the main verb to describe action that happened in the past or is happening in the present or will happen in the future. ஸோ auxiliary verb உங்களோட சப்போர்ட்டிங் வேர்ப்னு சொல்லுவாங்க. உங்களோட மெயின் வேர்பை சப்போர்ட் பண்ணினா அது auxiliary verb. டென்ஸ்க்கு ஏற்றபடி அந்த auxiliary வேர்ப்ன்றது மாறும். ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கலாம், பாஸ்ட் டென்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபியூச்சர் டென்ஸாக இருக்கலாம். அதுக்கேற்றபடி auxiliary verb மாறிக்கும். There are 3 different types of auxiliary verb. First be, second do, and the third one is have. Be verbs. என்னென்ன be verbsனா am, is, are, was and were. இதில் am, is, are இது மூணுமே present tense குறிக்கிறது. was and were past tense குறிக்கிறது.
இன்னும் தெளிவாக சொல்லணும்னா am is இது ரெண்டுமே வந்துட்டு சிங்குலர் ஆர் ப்ளூரல். அதே மாதிரி was சிங்குலர் were ப்ளூரல். நெக்ஸ்ட் do does இது ரெண்டுமே வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிறது. அண்ட் did வந்துட்டு பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறது. நெக்ஸ்ட் has have இது ரெண்டுமே வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிறது. had வந்துட்டு உங்களோட பாஸ்ட் டென்ஸை குறிக்கிறது. have வந்து உங்கள் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த verb. Examples of be verb. First one, I am happy. இங்கே I subject, am உங்களோட verb and happy அப்படின்றது உங்களோட adjective. Second, Vikram is writing. இங்கே Vikram subject is auxiliary verb and writing அப்படின்றது உங்களோட action verb. ஏன் அங்கே is அப்படின்னா விக்ரம் வந்துட்டு சிங்குலர், ஒரே ஒரு ஆளை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். ஸோ இட்ஸ் சிங்குலர் தேர். நெக்ஸ்ட் யூ ஆர் வெரி டால். இங்கே யூ சப்ஜெக்ட், ஆர் என்னோட வேர்ப், வெரி என்னோட adverb and டால் அப்படின்றது adjective. The weather was cold yesterday. இங்கே the weather subject, was என்னோட verb, cold அப்படின்றது adjective and yesterday அப்படின்றது adverb. Last one, you were in the kitchen. You என்னோட subject, were என்னோட verb and in என்னோட preposition and kitchen அப்படின்றது noun. Examples of do verb. Do verb ஓட examples பார்க்கலாம். First one, I do my laundry on Sundays. இங்கே doன்றது என்னோட auxiliary verb. Next, do they live in Germany? இங்கே do என்னோட auxiliary verb, they என்னோட subject and live அப்படின்றது என்னோட main verb. என்னோட சப்ஜெக்ட்க்கு முன்னாடி என்னோட auxiliary verb வந்தால் அது வந்து கொஸ்டினை தான் குறிக்குதுன்னு அர்த்தம். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I did my homework. இங்கே did என்னோட auxiliary verb. Next, did they live in Germany? இங்கே did. Next, he does exercises regularly. இங்கே does என்னோட auxiliary verb and action verb வந்து exercise. Last one, does he speak English? இங்கே does என்னோட auxiliary verb and speak என்னோட action verb. Examples of have verb. Harry Potter has a magical clock. இங்கே Harry Potter என்னோட subject, has என்னோட auxiliary verb, magical அப்படின்றது adjective and clock அப்படின்றது என்னோட noun. Next example, they have joined a group of music lovers. இங்கே they subject, have என்னோட auxiliary verb and action verb என்னோட joined. Third, have you tried this? இங்கே have என்னோட auxiliary verb and you subject, triedன்றது என்னோட action verb. Last, they had a dog. இங்கே they subject and had வந்துட்டு என்னோட verb. ஸோ உங்களோட auxiliary verb முன்னாடி வந்தால், சப்ஜெக்ட்க்கு முன்னாடி வந்தால் அது வந்து கொஸ்டினை தான் குறிக்குதுன்னு அர்த்தம். Modal verb. Modals or modal auxiliaries are verbs that are placed before ordinary verbs and express permission, possibility, certainty, necessity, ability and suggestion. So modal verbs or your modal auxiliaries இதெல்லாம் வந்துட்டு என்னோட மெயின் வேர்ப்க்கு கூட சப்போர்ட்டாகவே இருக்கும். ஓகேவா? அது வந்துட்டு என்னோட ஆக்ஷன் வேர்ப்க்கு முன்னாடி வரும். ஸோ அது வந்துட்டு என்னால் முடியுமா இல்லையா ப்ராபபிலிட்டியெல்லாம் சொல்லும். Your modal verbs are can, could, shall, should, will, would, may, might and must. So total 9 modal verbs இருக்கு. Can and could. Can indicates ability, permission and possibility. Could indicates ability in the past, polite permission and possibility. Examples பார்த்தா புரியும். Examples, I can swim. இங்கே can அப்படின்றது ability. Can I use your phone? இங்கே can அப்படின்றது permission. She can solve the problem by herself. இங்கே can அப்படின்றது possibility. அவளால முடியும். Next, could I use your bicycle please? இங்கே polite permission. Next, I could not attend the party.
அதுவுமே வந்துட்டு பொலைட் பெர்மிஷன் தான். ஷால் அண்ட் ஷுட். ஷால் இண்டிகேட்ஸ் இன்டென்ஷன் அண்ட் சப்போசிஷன். இன்டென்ஷன் அப்படின்னா என்னோட நோக்கம், த objective. நெக்ஸ்ட் சப்போசிஷன் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் என்ன சொல்கிறேன், வாட் ஐ பிலீவ் இன், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஷுட் இண்டிகேட்ஸ் நெசசிட்டி, என்னோட தேவை, அட்வைஸ் அண்ட் ரெப்ரோச். ரெப்ரோச் அப்படின்றது ஒரு டிஸ்அப்ரூவல் மாதிரி. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். I shall go to beach tomorrow. இங்கே shall அப்படின்றது உங்களோட auxiliary verb. Next, shall I cook for you? இதுவுமே உங்களோட auxiliary verb. Next, shall we review what we have learned? ஸோ அதுவுமே வந்துட்டு உங்களோட auxiliary verb and இது எல்லாமே வந்து ஒரு intention. Next, you should attend the class regularly. இங்கே இது வந்துட்டு advice. Next, people should work sincerely. இதுவுமே வந்துட்டு ஒரு advice. Will and would. Will indicates wish or desire, confidence, intention and obligation. Obligation na duty madri, responsibility. Would indicates a habit of the past and polite request. Examples. She will go to market in the evening. Inge vanditu it is an desire. Mom will insist that you stay. Idume vanditu wish or desire. Next, would you like to take tea? இது வந்துட்டு ஒரு polite request. Fourth one, he hoped that he would pass his exam. இங்கே வந்து it's an intention. Fifth, I would like to thank you. இதுவுமே வந்துட்டு ஒரு polite request. May and might. May indicates permission, possibility or probability. Might indicates polite permission, possibility or probability. Examples. He may run the marathon this year. இங்கே வந்துட்டு possibility. May I come in? Probability. Be careful, you might fall. இதுவுமே வந்துட்டு possibility. It might rain today. இதுவுமே வந்துட்டு possibility தான் குறிக்கிறது. Must. Must indicates certainty, obligation and recommendation. So இங்கே obligation அப்படின்றது duty or your responsibility. Examples. You must go to bed by 10 p.m. இங்கே it's an obligation. Next, that must be Jane. They said she was tall with blonde hair. அப்போ இங்கே must அப்படின்றது ஒரு certainty. ஸோ அந்த பொண்ணாக தான் இருக்கும் நிச்சயமா, பிகாஸ் அவங்க டிஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்கிறது. Semi-modal verbs. Semi-modal verbs express meanings that usually can be paraphrased with a central modal verb. ஸோ semi-modal verbs வந்துட்டு இருந்ததுன்னா அந்த சென்டென்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. Semi-modal verbs are dare, need to, ought to, used to and have to. Examples. Students ought to behave well in classes. இங்கே ought to அப்படின்றது உங்களோட semi modal verb and behaveன்றது உங்களோட action verb. I have to go to the office early. இங்கே have to அப்படின்றது உங்களோட semi modal verb. ஓவராலாக உங்களோட modal verbs வந்துட்டு other parts of grammarக்கு help பண்ணும். Question tag and frame questions, direct indirect speech, indicates tenses and negatives, active and passive voice. இது எல்லாத்துக்குமே மாடல் வேர்ப்ஸ் தான் வந்து பேஸ்மெண்ட் மாதிரி. இதில் தெளிவாக இருந்தோம் அப்படின்னா மற்ற பார்ட் ஆஃப் கிராமர்லாம் வந்து ஈஸியாகவே புரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிவ் மீ அ பிக் தம்ஸ் அப். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.